ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் வடகரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். கடலைப்பருப்பை இந்த மாதிரி ஒரு 1 hour கிட்ட நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். வெங்காயம் பொடியாக அரிஞ்சது, தக்காளி பொடியாக அரிஞ்சது, காஞ்ச மிளகா, ஜீரகம், சோம்பு, ஜீரகத்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சில்லி பவுடர், தனியாத்தூள், சால்ட்டு, மஞ்சத்தூள். இது தேங்காய் பால் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு மிக்ஸி கப்பில் இந்த பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே காஞ்ச மிளகா, ஜீரகம், சோம்பு கொஞ்சமாக, தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்து இதை நம்ம இப்போது பூண்டையும் சேர்த்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கடலைப்பருப்பு மிக்ஸை அரைச்சதை ஆயிலை ஹீட் பண்ணி கடாயில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உதுத்து போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நெஞ்சமே நெஞ்சமே கொஞ்சியே சொல்லுதே ஆ ரேரோ, தஞ்சமே தஞ்சமே சொந்தமாய் வந்ததே ஆராரிரோ, நீ அஞ்சிலே பிஞ்சிலே கண்ட காயோ சொல்லவே இல்லையே முன்பு யாரோ, கெஞ்சியோ மிஞ்சியோ நின்ற போதோ அன்புதா வெல்லுமே எந்த நாளும், ஒளி இங்கு போகும் உனை வந்து சேரும், அந்த மஞ்சும் பஞ்சும் ஒன்றே என்று நம்பி செல்ல நஞ்சும் இல்லையே. நெஞ்சமே நெஞ்சமே கொஞ்சியே சொல்லுதே ஆ ரேரோ, தஞ்சமே தஞ்சமே சொந்தமாய் வந்ததே ஆராரிரோ. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கடலை மாவு மிக்ஸை ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததும் இதை நல்லா நீங்கள் உதுத்து விட்டுக்கணுங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வடகரிக்கு மசாலாவுக்கு ரெடி பண்ணலாம். அதில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் ஹீட் ஆனதும் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, சோம்பு போட்டு தாளிச்சிடலாம். சோம்பு பொரிஞ்சதும் அதில் கருவேப்பிலை சேர்த்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்க நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இங்கே அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்து வரட்டும். கூடவே நம்ம இங்கே அரிஞ்சு வச்சுருக்கிற
புதினாவையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற தோலுங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வரட்டும். இப்போ இந்த தக்காளியெல்லாம் நல்லா வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இங்கே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த கடலைப்பருப்பு மிக்ஸை நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க. நல்லா உதுத்து விட்டதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க விடலாம். இப்போது நல்லா தண்ணி சேர்த்து கொதித்ததும் லாஸ்ட்டாக நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கறனால உங்களுக்கு சீக்கிரமாக திக்காயிடும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி தேங்காய் பாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான். இப்போது வடகறி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதெல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கெல்லாம் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் இது. ஸோ சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.